இருக்கு? அமைதியான போரற்ற உலகம் வேண்டும் இல்லையா? ஒரு பாடல் வரும்ல, யுத்தம் இல்லாத பூமி ஒரு சத்தம் இல்லாமல் வேண்டும். ஆனா இன்னைக்கு சத்தம் இல்லாமலாம் யுத்தம் இல்லாத பூமி கிடைக்காது. யுத்தம் இல்லாத பூமி வேண்டும் என்று உரத்த குரலை நாம எழுப்ப வேண்டி இருக்கிறது. இன்னைக்கு ஈரான் நாட்டின் அதிபராக யார் இருக்க வேண்டும் என்று யார் முடிவு செய்ய முடியும்? அந்த நாட்டு மக்கள் தானே. அப்போ இன்றைக்கு ஈரானில் அதிபராக இருப்பவர் யார் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முடிவு செய்கிறார். இன்னைக்கு அங்க குண்டுமழை பொழியப்பட்டிருக்கிறது. அந்த ஈரான் நாட்டினுடைய அதிபர் கொல்லப்பட்டதோடு மட்டுமல்லாமல் நூற்றுக்கணக்கான பிஞ்சு பள்ளி குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த குழந்தைங்க செஞ்ச தப்பு என்ன? ஈரான் நாட்டுல குழந்தையா பிறந்ததா? நம்மளால என்ன அப்ளிகேஷன் போட்டு இந்தியாவில கோயம்புத்தூர்ல இங்க பிறக்கணும்னு அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டா பிறந்தோம்? அப்படியெல்லாம் வாய்ப்பு கிடைச்சா நம்மளால எங்க போட்டிருப்போம்? சுவிட்சர்லாந்து போனா நம்ம அந்த கார்ல தான் படுத்துவோம். அங்க கஷ்டப்படுற அந்த செக்ஷன்ல தான் நம்ம இருப்போம் இல்லையா? அப்போ அந்த குழந்தைகள் உட்பட இன்றைக்கு அங்க ஏன் போர் தொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நீங்க கொஞ்சம் நினைவை பின்னோக்கி கொண்டு பாருங்க. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஈராக்ல போரை துவங்கும் போது என்ன சொன்னாங்க? பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய ஆயுதம் இந்த நாட்டில் இருக்கிறதுன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அங்க ஒரு சின்ன நாட்டு வெடிகுண்ட கூட கண்டுபிடிக்கலாம். உண்மையிலேயே ஈரானில் பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய ஆயுதம் இருந்தது என்று சொன்னால் இந்த போர் நடத்தப்பட்டிருக்காது. நேற்றைய தினம் மிகுந்த ஆணவத்தோடு ட்ரம்ப் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஈரான் சரணடையக்கூடிய நிலை வந்தாலும் கூட சரணடைவதற்கு ஒருவர் கூட உயிரோடு இருக்க மாட்டார்கள். அப்படி நாங்கள் தாக்குதலை தொடுப்போம் என்று சொன்னால் இதை நாம் ஏற்றுக்க முடியுமா? எவ்வளவு ஒரு ஆணவமான பேச்சு அது. அப்ப இன்னைக்கு ஈரானை சொல்லுகிறார்கள், நாளைக்கு இந்தியாவுக்கு இந்த நிலைமை வராதா? ஏன்னா இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து 30 நாளைக்கு என்ன வாங்கிக்கலாம்? கச்சா எண்ணெய் வாங்கிக்கலாம். நீங்க யாருன்னு அதை சொல்றதுக்கு? இன்னைக்கு சிறு குழந்தை கூட தனக்கு என்ன உடை வேண்டும், என்ன உணவு வேண்டும் என்பதை அவர்கள் தான் முடிவு செய்கிறார்களே ஒழிய நாம கிடையாது. ஆனா இன்னைக்கு ட்ரம்ப் சொல்லுகிறார், இந்தியா 30 நாட்களுக்கு ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கிக்கலாம்னு. ஏன் நீங்க சொல்றீங்க? நாங்க என்ன அமெரிக்க அரசினுடைய ஒரு மாகாணமா? இல்ல, நாங்கள் பல ஆண்டு காலம் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக உயிரையும் உடமையையும் எண்ணற்ற போராட்ட வீரர்கள் தியாகம் செய்து இந்த இந்தியாவை ஒரு சுதந்திர நாடாக நாங்கள் பெற்றிருக்கின்றோம். சுதந்திர நாடாக மட்டுமல்லாமல் இதை ஒரு சோஷலிச ஜனநாயக குடியரசாக நாங்கள் அமைத்திருக்கின்றோம். அப்ப அப்படிப்பட்ட இந்த நாட்டை சார்ந்த எங்கள் மீது நீங்கள் உங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்த முடியாது என்பதை இன்றைக்கு நாம உரத்த குரல்ல சொல்ல வேண்டி இருக்கு.